இந்து அல்லாதோர் பழனி கோவில் கொடிமரம் தாண்டி உள்ளே செல்ல தடை விதித்து தற்போது உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. பழனி கோவிலுக்கு இந்து அல்லாதோர் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்து அல்லாதோர் பழனி கோவில் கொடிமரம் தாண்டி உள்ளே செல்ல தடை விதித்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு ஒன்றை பழனி கோவிலுக்கு இந்து அல்லாதோர் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இந்த தடை உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். இதற்கான நோக்கங்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவில் ஏற்கனவே பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இந்து அறநிலையத்தில் செயல்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த இந்து அறநிலையத்துறை ஆலய நுழைவிருதி 1947 ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டத்தில் இல்ல இந்து அல்லாத எந்த சமயத்தினரும் இந்து கோவிலுக்குள் நுழைவதை தடுக்கின்றது. இந்து அல்லாத எவரும் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என தடுக்கும் வண்ணம் இந்த சட்டம் அப்போதே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத நபர்களும் மாற்று மதத்தை நம்புகிற ஒருவர் திருக்கோவிலுக்குள் நுழைய வேண்டிய அவசியமில்லை. இவ்வாறு உள்ள சூழலில் பழனி தேவஸ்தானத்தில் பழனி முருகன் கோவிலில் இந்து அல்லாத நபர்கள் திருக்கோவிலுக்குள் நுழைய தடை என்ற அறிவிப்பு பலகை தற்போதைய செயல் அலுவலரால் நீக்கப்பட்டுள்ளது. இது இந்து மதம் சார்ந்த மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில் உள்ளது. இது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கும் வகையில் உள்ளது எனவும், இந்நிலையில் இந்து அல்லாத சிலர் கோவிலுக்குள் நுழைய முயற்சி செய்துள்ளனர். அதன் பிறகு இந்த பதாகைகள் நீக்கப்பட்டுள்ளது. எனவே பழனி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பழனி முருகன் மற்றும் முக கோவிலுக்குள் இந்து அல்லாதவர்கள் நுழைய தடை விதிக்க வேண்டும். இந்து அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை மீண்டும் வைக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது இந்து அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகை மீண்டும் வைக்க வேண்டும் என உத்தரவை பிறப்பித்து இந்து அறநிலையத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய ஏற்கனவே நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆனந்த பத்மநாதன், அதே போன்று அருண் சுவாமிநாதன் ஆகியோர் நேரில் ஆஜராகி விரிவான வாதம் செய்தனர். பின்னர் இந்த வழக்கானது தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் அளித்த தீர்ப்பில் இந்து அல்லாதவர்கள் கோவிலின் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது எனவும், இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற பதாகையை கோவிலில் பல்வேறு இடங்களில் வைக்க வேண்டும் என்றும், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கோவிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய விரும்பினால் கோவிலில் இதற்காக ஒரு பதிவேடு வைக்க வேண்டும் என்றும், அந்த பதிவேட்டில் இந்த சுவாமியின் மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என உத்தரவாதம் உறுதிமொழி எழுதி கொடுத்த பின்பு கோவிலுக்குள் அனுமதிக்கலாம் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்த நீதிபதி உத்தரவில் இதுபோன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்து அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் கோவிலின் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் கூட அந்த உத்தரவை பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றமான தற்பொழுது அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இந்து அல்லாதவர்கள் உள்ளே தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்ட தொடர்பாக வைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பலகை தொடர்பான வழக்கில் தற்போது இதுபோன்ற ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. சூர்யா, பழனி கோவில் குறித்த தற்போதைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.